ரொம்ப தாகமாக இருக்கும். ஆனா, அந்த நேரத்தில தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி கிடைக்கும். அத குடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அந்த ஃபீல் தான் இந்த பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங்லேருந்து என்னலாம் பண்ணிட்டு ஈவினிங் இந்த பிரியாணி சாப்பிட்டேன்னு பார்ப்போமா? மார்னிங் வந்து சாப்பாடு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து பிள்ளைங்கள கூட்டிட்டு அம்மா ஒரு ஃபங்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால எனக்கு மட்டும் 5 இட்லி, புளி சாதம் தாளிச்சு வச்சுட்டேன். ஸோ, அத மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காஃபி போட்டாச்சு. கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்னதான் வந்து நான் ரொம்ப லேசியா, எனக்கு மட்டும் சிம்பிளா சாப்பாடு பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே ஜாலியா கிளம்புனாலும், கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குடான்ற மாதிரி, வெளியில கிளம்பி நான் இன்னைக்கு பஸ்ஸில ஏறுனதுலேருந்து ஒரே கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலயும் சீட்டே கிடைக்காம நின்னுக்கிட்டே போயிட்டு, நின்னுக்கிட்டே வந்துட்டு, ஸ்கூல்லேயும் இன்னைக்கு சரியான வேலை. ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா ஸ்கூலு. ஸோ, அதுக்காக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் புக்ஸு அது இதுன்னு பயங்கர ஒர்க் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடியும்போதும் பார்த்தாலும் பஸ்ஸில் வந்து சீட்டே கிடைக்கல. நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். பஸ்ஸில் ஏறினோனே சீட்டு கிடைக்கிறது வந்து பெரிய லக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லக்கை இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப அன்லக்கி ஆகிட்டேன். அப்புறம் வீட்டில் பூ இருந்தது. அதை அம்மா எனக்கு கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ, அதை வச்சுட்டு தான் நான் கிளம்புனேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கும் கொஞ்சம் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். தோசை வச்சு பொடி வச்சு தான் சாப்பிட்டேன். அது என்னன்னு தெரில, ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்றதுனால சரியாவே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஸோ, அதனால் அரை தோசை தான் சாப்பிட்டுட்டு போனேன். அங்கே போனா பசியான பசி. லஞ்சும் பார்த்தீங்கன்னா, புளி சாதம் செஞ்சு, மாங்காய் கொஞ்சம் உப்பில் போட்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன். அது என்னவோ குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு சமைக்கும்போது பார்த்து பார்த்து செய்கிறோம். நமக்குன்னு வரும்போது போதும்டா இதுவே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்ன பேக் பண்ணிட்டு நாம கிளம்புறோம். அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு நாமே ரெஸ்ட்டு இந்த டைமில் தான்டா குடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நெனச்சுக்கலாம். ஒரு வழியா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பசியான பசி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா. மதியமும் பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தியாவே வந்து லஞ்ச்சு சாப்பிட முடியல. என்னவோ தெரியல, மார்னிங்லேருந்தே பசிச்சு ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்ததா, மதியமும் சரியா சாப்பிட முடியல. ஈவினிங் திருப்பி பஸ்ஸெல்லாம் ஒரே கூட்டம். நின்னுக்கிட்டே வந்து ரொம்ப டயர்டு. அது பசின்னு சொல்றதா? இல்ல நின்னுக்கிட்டே வந்ததுனால டயர்டுன்னு சொல்றதா? அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் என்னன்னா, அம்மா வந்து ஃபங்ஷனுக்கு போயிட்டு, என்னோட அத்தை வீட்ல தான் ஃபங்ஷன். போயிட்டு எனக்காக ஸ்பெஷலா பிரியாணி, சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஆஹா! பாலைவனத்தில ஒரு சின்ன நீரூற்ற பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி காலையிலேருந்து இப்படி சாப்பிடாம தவமா தவம் கிடந்தேன். எனக்கு ஒரு சின்ன நீரூற்று இல்ல, ஒரு பெரிய அருவிய பார்த்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ, சூப்பரா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விலாக்ல பார்ப்போம். பாய்.